நம்ம இரவு நேரத்துல வானத்த அண்ணாந்து பார்க்கும்போது, அப்படியே நட்சத்திரங்கள்லாம் தெரியும். அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல தனியா, அழகா அந்த நிலா அப்படிங்கிறது தெரியும். வானத்துல எப்படி நட்சத்திரங்களுக்கு மத்தியில நிலா தனியா தெரியுதோ, அதே போல இன்னைக்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோல நடந்த நேர்முக தேர்வுல 10 கண்டஸ்டன்ட் பங்கேற்றாலும், முனியம்மா அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் தனியா தெரியுது. அதனால தான் மக்களுக்கு முனியம்மாவ ரொம்ப புடிச்சிருக்கோ என்னவோ, முனியம்மாவ சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. அதுதான் காந்தம் மாதிரி மக்கள முனியம்மா பக்கம் வசீகரிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலந்து கொண்ட அந்த 10 பேர்ல 3 பேர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர வந்து ஆன் ஹோல்டுல வச்சிருக்காங்க. 3 பேர வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய தரமான, சுவாரஸ்யமான சம்பவங்கள் பிக் பாஸ் த காமன் மேன்ல எபிசோட் நம்பர் 2ல நடந்திருக்கு. இதுல முதல் போட்டியாளராக வந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சம்யுக்தா. இவங்களுடைய என்ட்ரியே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த பேய் படத்துல பேயெல்லாம் இப்படி பின்னாடி கைய வச்சுக்கிட்டு, 2 கால வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரும்ல, அது மாதிரி வந்து நடந்து வந்தாங்க. பார்க்கறதுக்கு டம்மி பீஸா இருக்க, பலே திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கியேயா! அப்படிங்கிற மாரி சம்யுக்தாவ பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அவங்க வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு அட்டெண்ட் பண்றாங்க. அந்த டாஸ்க்ல வந்து அவங்க ஒரு கதை சொல்லணும். ஜட்ஜஸ் வந்து ரியாக்ஷன மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிக்கிற ரியாக்ஷன வந்து காட்டுனாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு நான் லூசு தான், நான் லூசு தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கோவப்படுற மாதிரி வந்து எமோஜிய வந்து காட்டுனாங்க அப்படின்னா, நான் லூசு தான், நான் லூசு தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு கதையவே வந்து டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ல நீங்க வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு கதைய வந்து சொல்லணும். அதுல ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு வித்தியாசமாக ரியாக்ஷன்லாம் போட்டு ஒரு ட்ரை ஒண்ணு பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்கள ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. சம்யுக்தாவ செலக்ட் பண்ணதுக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அதிகமா எழுந்துட்டு இருக்கு. இந்த மாரி குரலி வித்த காட்டுனீங்கன்னா, நீங்க வந்து பிக் பாஸ்குள்ள தூக்கி போட்டுருவீங்களா? ஒரே ஒரு மொக்க ஸ்டோரி. அது கேட்கறதுக்கும் கண்றாவியா இருந்துச்சு. அந்த ஸ்டோரிய வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டா, நீங்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவீங்களா? அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வந்து எழுந்திருக்கு. அதாவது ஒண்ணுமே பண்ணாம நிக்கிறதுக்கு, சம்யுக்தா ஏதோ பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அடுத்த ரவுண்டுக்கு சம்யுக்தாவ செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்மளுடைய தமிழரசன். இவன மறக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் சீசன் 8 நடந்துகிட்டு இருக்கப்ப, கன்னியாகுமரியிலிருந்து "ப்ளீஸ் செலக்ட் மீ விஜய் டிவி" அப்படின்னு போர்ட புடிச்சுட்டு, முட்டி போட்டு நடந்து வந்தவன் தான் இந்த தமிழரசு. இவன் நான் டைரக்டர் ஆகப் போறேன். எனக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேசினா, ஆரி அவர்கள் டைரக்டர் ஆகப் போறேங்கிற, நான் உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நீ வந்து அதுக்கு சீன் வந்து ரெடி பண்ணி சொல்லு அப்படின்ட்டாரு. இல்ல சார், இல்ல சார். நான் இப்பதான் சார் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஆக மொத்தத்துல எந்த திறமையும் இல்ல. மேல் மண்ட காலி. இவன மாதிரியான நபர்களெல்லாம் எப்புட்றா டாப் 50ல செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல. ஒரு உண்மையிலே நல்ல திறமை இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாய்ப்ப இந்த தமிழரசன் போன்றவன்லாம் தட்டி பறிச்சுட்டானுங்க. போர்ட வச்சுட்டு பைத்தியக்காரன் மாரி முட்டி போட்டு வெயில்ல நடந்து வந்தான்ற ஒரே காரணத்துக்காக, இவன டாப் 50ல கொண்டு வந்த இந்த காமன் மேன் ஷோவ நம்ம காரி துப்பணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. நல்ல வேளையா அவன ரிஜெக்ட் பண்ணிட்டாய்ங்க. ஏன்னா இந்த மாரி தற்குறித்தனமா, லூசுத்தனமா பண்ணா வாய்ப்பு கிடைச்சிரும். நைட்டி போட்டு வந்தா வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தற்குறிகளுக்கு ரிஜெக்ட் பண்ணி, எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்புனா தான் புத்தி வரும். நம்ம இந்த மாரிலாம் கோமாளித்தனம் பண்ணிலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக முடியாதுங்கிற அறிவு வரும். அதனால தமிழரசன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாரி டன் 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 டேன் அப்படின்னு முனியம்மா வந்து 3வது ஆளா என்ட்ரி குடுக்குறாங்க. சிரிச்ச முகத்தோட வர்றாங்க. வந்துட்டு 3 பேரையும் பார்க்குறாங்க. இந்த 3 பேர்ல வந்து எனக்கு 2 பேர தெரியும். உங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓவியாவ பார்த்து சொல்றாங்க. ஆரியும் பார்த்து சொல்றாங்க. இவங்க 2 பேருடைய சீசனையும் முனியம்மா பார்த்துருக்காங்க. ஆனா ராஜுவோட சீசன பார்க்கல. அப்போ ராஜு வந்து உங்களுக்கு தெரியாதான்னா? ஆமா தெரியாது. அவரு பேராவது தெரியுமான்னா? பேரும் தெரியாதா? நான் தான் அவர் சீசன பார்த்ததே இல்லையே! அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே பேசுறாங்க. அது ஜட்ஜஸ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ்க்குள்ள ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. எல்லாருக்குமே அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமா சினிமாவ நோக்கி நகரணும். நம்ம இன்னும் நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் தானே இருக்கு. நாளைக்கு நான் கூட ஹீரோயின் ஆயிடலாம் இல்லையா? அப்படின்னு
அப்படின்னு தன்னம்பிக்கையோட பேசுறாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நெறைய பேரு கருப்பா இருக்கோம், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. அதனால வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா முனியம்மாவிற்கு தன்னம்பிக்கை இருக்கு, வெளிப்படைத்தன்மை இருக்கு, பொய் பேசல, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காங்க, ஹானஸ்ட்டா இருக்காங்க. இதுதான் முனியம்மாவ உள்ள இருக்கிற ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணதுக்கும் முக்கிய காரணம். வெளியில இருக்கக்கூடிய மக்கள் ஃபயர் விடுறதுக்கும் முக்கியமான காரணமும் அதுதான். ஒரு மனைவி தன்னுடைய கணவன இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா அப்படின்னு முனியம்மாவோட அந்த ஸ்பீச்ச பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே தோணுச்சு. நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணி உட்கார்ந்த இடம் எது அப்படின்னு ஆரி கேட்கும்போது, முனியம்மா சொல்றாங்க, எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. அப்படி பார்த்துருந்தப்ப என்ன பொண்ணு பார்க்க வர்றதாக மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, "பார்க்கறதுக்கு காக்கா மாதிரி இருக்க. உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான். நேரத்தோட போய் குளி. இன்னும் குளிக்காம இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையிலேயே ரொம்ப உடைஞ்சுட்டேன் அப்படின்னு முனியம்மா சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட என்னையையும், என்னுடைய கணவன் வந்து, "இந்த பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்." அப்படின்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்னுடைய சீமா. அந்த சீமானோட சீமாட்டி நானு. சீமான் பொண்டாட்டி சீமாட்டி நானு அப்படின்னு, அந்த அளவுக்கு பெருமையாக தன்னுடைய கணவன் பத்தி முனியம்மா பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. சீமான் பொண்டாட்டி சீமாட்டின்னு முனியம்மா சொன்னதுக்கப்புறம், "சீமானா? என்னடா சொல்றீங்க? சீமான் சீமாங்கிறீங்களே அவருடைய பேர் என்ன?" அவரு பேரே சீமான் தாங்க. அப்படின்னு வந்து முனியம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய சீமானுடைய தம்பிகளுடைய ஆதரவும் நாளைக்கு முனியம்மாவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா முனியம்மாவுடைய கணவன் பேரும் சீமானு. அப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் பேரும் சீமானு அப்படிங்கிறப்ப, அந்த சைட்ல இருந்தும் முனியம்மாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது நாளைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு வழியா முனியம்மா வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. ராஜு வந்து 200% முனியம்மா செலக்டட் அப்படின்ட்டு அந்த கிரீன் கார்டை கொண்டு போய் முட்டி போட்டு முனியம்மாவுக்கு கொடுத்தாரு. அதாவது காமன் மேனுக்கு வந்ததுக்கு முனியம்மாவுக்கு பெருமை இல்லை, முனியம்மா வந்ததுனால காமன் மேனுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி முட்டி போட்டெல்லாம் என்னடா நீங்கள் வந்து செலெக்ஷன் கார்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் முனியம்மா பற்றி இருக்குது. அதுக்கு முன்னாடி முனியம்மா செலக்ட்லாம் ஆயிட்டாங்களா, அடுத்ததாக சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க. சரண்யா வந்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் 3 பேர் இருக்கோம். இந்த 3 பேரில் எந்த ஜட்ஜுக்கு வந்து ஜட்ஜாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆரி ஒரு கேள்வியை கேட்டார். அந்த பொண்ணு ராஜு அப்படின்ருச்சு. ராஜுன்னு காரணத்தோட புட்டு புட்டு வச்சிருச்சு. ஓவியா வந்து அவங்களுடைய சீசன்ல கொஞ்ச நாள் இருந்தாலும் மனசுல பட்டதை பேசியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு கேம் ஆடியிருக்காங்க. ஆரி வந்து நீதி, நேர்மை, நியாயம், நான் விளையாடுற கேம்ல எத்திக்ஸ் இருக்கும், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு எதிர்த்து நின்றுருக்காரு. பல சிச்சுவேஷனை கடந்து வந்திருக்காரு. ஆனால் ராஜு அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு சேஃப் கேம் விளையாடிட்டு இருந்தாரோ அப்படின்னு ராஜு ப்ரோ மேலே சேஃப் கேம் விளையாடுறவர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை எனக்குள்ள வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த சரண்யாங்கிற பொண்ணு வந்து பேசிருச்சு. ஆக்சுவலாக இந்த தைரியத்திற்கே பிக் பாஸை பற்றி இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய நாலேஜுக்கே நியாயமாக சரண்யாவை செலக்ட் பண்ணியிருக்கணும். மாறாக அந்த பொண்ணுக்கு வந்து ஆன் ஹோல்டுன்னு சொல்லி கார்டு காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சரண்யா காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுட்டாங்க. அடுத்து 5ஆவதாக வந்தான் பாருங்க, சரியான காமெடி பீஸு. என்ன அவன் பாட்டுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக போனால் ஜட்ஜில் வந்து ஓவியாவை வந்து கட்டி பிடிச்சான். அதுக்கப்புறம் ராஜு கேட்குறாரு, டேய் என்னையும் கட்டி போடுறா, நீ பாட்டுக்கு ஓவியாவை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு போகிற. ராஜு நீங்கள் வந்து பொண்ணு கிடையாதுல்ல, அவன் பொண்ணை மட்டும்தான் கட்டி பிடிப்பான், அவன் வந்ததே அதுக்காக தான், அவன் பிக் பாஸ்குள்ளே செலக்ட் ஆகிறதுக்கு வரல. பாலுன்னு சொல்லிட்டு நம்ம வடக்கு நண்பர் போல இருக்கு. எப்படியோ ஏய் நீ எப்படா இதுக்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி தமிழே தரிகினத்தான், தமிழ் ஒழுங்காக பேச வரல, திக்கி தான் பேசினான். அவனை ஆடிஷன் பண்ணாங்க, 4 கேள்வி கேட்டாங்க, அவனுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரியராக இருந்தது. அதுக்கப்புறம் ராஜு சொல்லிட்டாரு, தம்பி இது வந்து தமிழை பிரதானப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஷோ, நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசினா கூட பிக் பாஸ் வந்து தமிழில் பேசுங்கன்னு சொல்லுவார். நீ உன்னோட தமிழ் வந்து சரியாக இல்லை, அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. எந்த வேகத்தில் ஆடிக்கிட்டே வந்தானோ அதே வேகத்தில் ஆட்டிக்கிட்டு போயிட்டான். டே பாலு, உனக்கு முன்னாடியே ஊற்றிருக்கணும் பால், நீ எல்லாம் எப்படி டாப் 50க்குள்ளே வந்த அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. தமிழே தெரியாமல் எப்படா அவன் டாப் 50க்குள்ளே வந்தான். நல்லா பண்ணியிருக்கீங்கடா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு.
அதுக்கப்புறம் சிவசரவணன் அப்படின்னு ஒரு பையன் வந்தாப்புல. அவர் வந்து ஆக்டிங் ஃபீல்ட்லலாம் நெறைய ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்கு. வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காரு. அவருக்கு வந்து நல்லா நடிக்க வருமாம். ஆனா, பிக் பாஸ்க்குள்ள நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரால பேச முடியல. சரியா பதில் சொல்ல முடியல. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த டாப் 50ல வந்த கண்டஸ்டன்ட்ஸு பேசுறதுக்கு தடுமாறுறாங்க. நேத்து மோனிகா கிறிஸ்டினா அப்படின்ற பொண்ணுக்கும் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கவே வரல. நல்ல பிரசன்டபிளா காட்டிக்கிறாங்க. மேக்கப் போட்டு வர்றாங்க. ஆனா பேச தெர்ல. பிக் பாஸுக்கு வந்து பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தயங்கி எங்கேயுமே நிக்க முடியாது. சிவசரவணன் அப்படிங்கிற நபர் வந்து கூச்ச சுபாவம் இருக்கக்கூடிய நபர் மாரி தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசவே தெர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பாவம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 7வதா டார்வின் அப்படின்னு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரு. இவர வந்து வைக்கப்போர் தலையன் அப்படின்னு கூப்பிட்டா கரெக்ட்டா இருக்கும். உண்மையிலேயே மண்டையில டோப்பா வச்சிருக்கிறாரா? இல்ல அவருடைய ஒரிஜினலான முடியா அப்படிங்கிறது தெர்ல. உள்ள வரும்போதே சரியான வைப் பண்ணிட்டு வந்தாரு. அவருடைய கதைய கேட்கறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சோகமா தான் இருந்தது. இந்த பூமிக்கு நான் வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். என்ன வந்து அபார்ட் பண்ணிடணும்னு நெனச்சாங்க. எங்க தாத்தா தான் அதெல்லாம் அபார்ட் பண்ணக்கூடாது. வயித்துல இருக்க பிள்ளைய கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எனக்காக போராடி இந்த பூமிக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஸ்டோரி ஒண்ணு டார்வின் வந்து சொல்லியிருந்தாரு. நல்ல பேசக்கூடிய ஒரு கேரக்டரா இருந்தாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ஒரு பொட்டி இருக்கும். நெறைய சாவிகள் கிடக்கும். அதுல வந்து எந்த சாவிய எடுத்து பொட்டிய தொறக்கணும் அப்படின்னு சொல்ட்டு ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த சாவி மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா எல்லா சாவியும் ஒரே மாரி போட்டு, அந்த சாவி மட்டும் யுனிக்கா டிஃபரெண்ட்டா இருக்கும். அத எடுத்து தொறந்திருக்கணும். பட் டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள வந்து அவரால தொறக்க முடியல. தொறக்க முடியல அப்படிங்கிறதுனால எங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, டார்வின் வந்து நல்லா பேசக்கூடிய கேரக்டரு. நல்லா பாசிட்டிவா வைப் பண்ணக்கூடிய கேரக்டரு. ஜட்ஜஸ் கேட்கறாங்க, "இது என்னப்பா இது உன்னுடைய உண்மையான கேரக்டரா? வைப்ரன்ட்டா இருக்கியே, கலகலன்னு பேசிட்டே இருக்கியே" அப்படின்னு. "ஆமா சார். நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜட்ஜஸ்லாம் இருக்கீங்கன்றதுனால நான் அளவா பேசுறேன். ஆனா இன்னும் நான் வந்து எக்ஸ்பிரசிவான பெர்சன். உன்ன மாரி ஆள தான்டா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். உன் பேர் என்ன? சங்கிலி. இனிமே உன் பேரு கங்குலி." அப்படின்ட்டு "ஏத்துக்கடா நாய் பிடிக்கிற வண்டியில" அப்படின்ட்டு செலக்டட் அப்படின்ட்டாய்ங்க டார்வின. அதுக்கப்புறம் 8வதா வந்து ஜாய். அதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ தேடி இங்க வந்திருக்கீங்கல்ல வாய்ப்பு தேடி, அந்த சிச்சுவேஷன வச்சு ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வந்து டைமிங்ல பாட்டு எடுத்து விட்டு வேற லெவல்ல ராப் பண்றாரு. இந்த மாரி ராப்பரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே வேற லெவல்ல ஒரு ஃபன்னா தான் இருக்கும். பாசிட்டிவ் வைபா தான் இருக்கும். இவர ஆனா செலக்ட் பண்ணல. ஆன் ஹோல்டுல வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இவர் தேறுவாரா, மாட்டாரா அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 9வதா வந்த கண்டஸ்டன்ட். ஆனா 10வதா வரப்போற கண்டஸ்டன்ட் வேற லெவல்ல ஒரு நம்ம இப்ப பார்க்க போறது 9வதா வந்த கண்டஸ்டன்ட். ஆனா 10வது கண்டஸ்டன்ட் வேற லெவலு. முனியம்மாலாம் என்ன முனியம்மா, அவங்களலாம் தூக்கி சாப்பிடுற மாரி வேற லெவல் ஒரு கேரக்டரு. சரி, இந்த 9த் கண்டஸ்டன்ட்ட முடிச்சுட்டு அடுத்து 10த்துக்கு போவோம். 9வதா வர்ற கண்டஸ்டன்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சாம்சி. இவங்க வந்து 9த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 10த் வந்து இவங்க வந்து ஒரு டிஸ்குவாலிஃபைடு. இவங்க வந்து நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபரு. டான்ஸ தவிர உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்கும்போது, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. படிச்சவங்கலாம் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு படிச்ச டிரான்ஸ்ஜெண்டரே வந்தாங்க. அவங்கலாம் செலக்ட் ஆகாம நான் வந்து டாப் 50க்குள்ள செலக்ட் ஆயிருக்கேன்ல. அதுவே வந்து எனக்கு இருக்கக்கூடிய திறமை தான். என்னோட திறமைனால தான் நான் டாப் 50க்குள்ளயே இருக்கேன். அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இதே டிரான்ஸ்ஜெண்டர்னால ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அந்த சேர்ல வந்து உட்கார்ற டாஸ்க்ல. அவங்க வந்து செலக்ட் ஆகல ஆக்சுவலா. சேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து ஒருத்தருக்கும் அவங்களுக்கும் லடாய் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த அங்கிள் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஷாம்சி கிட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. மாயா வந்து சாரி கேட்க சொல்லுச்சு. "சாரிப்பா" அப்படின்ருவாரு. "இதத்தாங்க நாங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். எங்கள வாடா, போடா, வாப்பா, போப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க. எங்க ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடுங்க. இல்ல அவள், இவள் அப்படின்னு பெண்கள கூப்பிடுற மாரி கூப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிள் வந்து "சாரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டாரு. அப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து வாய்ப்பு குடுக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. கடைசியா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மிகப்பெரிய அளவுல ஒரு ரெவல்யூஷன வந்து பிக் பாஸ் தமிழ்ல கிரியேட் பண்ணது வந்து சீசன் 6ல தான். சிவின் கணேசன் வந்திருந்தாங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 3ல வந்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால பெருசா வந்து ஜொலிக்க முடியல. பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல. போன சீசன்ல கூட அப்சரான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பெருசா ஷைன் ஆகல. அப்ப சாம்சி போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது குடுக்கலாம். ஆனா சாம்சிய வந்து செலக்ட் பண்ணல. ஆன் ஹோல்டுல தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். "ஏ வாடி வாடி வாடி
கைப்படாத சிடி வாடி 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 கைப்படாத சிடி அப்படின்னு அப்படியெல்லாம் பாட்டை போட்டு இவங்களை வந்து வரவேற்றா தான் அவங்களுக்கு பெருமை. ஏன்னா 10வதா வந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப மாஸான கண்டஸ்டன்ட்டு. அவங்க பண்ண மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, நீங்களே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா? சம்யுக்தா. இவங்க பண்ண மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியுமா? 22 வயசுலயே இப்படிப்பட்ட மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு பண்ணியிருக்கே அப்படின்னு சிலிர்த்து போய் நீங்கள் வந்து சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ட்ரெயின் குச்சு 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 குச்சுன்னு போயிட்டு இருந்திருக்கு. அப்போது வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து இன்னும் அக்செப்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இவங்க வந்து உட்காந்து இருந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்காந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். அப்போது நம்ம ஒரு மாஸ் மொமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசித்த இந்த சம்யுக்தா அந்த ராமேஸ்வரத்துக்கு போகிற ட்ரெயின் அந்த பாம்பன் பாலத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே வெறியாகி சம்யுக்தா வந்து அந்த பாம்பன் பாலத்தில் இருந்து அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களாம் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. அவங்க அதை பண்ணலை. டேய், எங்களுக்கான சீட்டில் நீ இன்னொருத்தன் எப்படா உட்காரலாம் அப்படின்னு அவனை சட்டையை பிடிச்சி அவனை தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் சம்யுக்தா பண்ண மாஸ் மொமெண்ட்டு ஒன்று. அடுத்த மாஸ் மொமெண்ட் என்ன தெரியுமா? இவங்களோட அக்காவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ வந்து டெல்லியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி பெங்களூரில் வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. டேய், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னா பக்கத்து கடையில் எடுப்போம், பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு கடையில் கொடுத்து தைக்க கொடுப்போம். சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல இருக்கே, ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க போல இருக்கே. டெல்லியில் ட்ரெஸ் வாங்கி பெங்களூரில் தைக்க கொடுத்து பெங்களூருக்கு வந்து இவங்க பஸ்ஸில் போய் அந்த டெய்லர் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், வேறு துணியை மாற்றி கொடுத்துட்டாங்க. சும்மா இருப்பாங்களா சம்யுக்தா? அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அங்கே விறுவிறுன்னு போய் அந்த டெய்லரை சட்டையை பிடிச்சி பலார்னு ஒரு அரைஞ்சிருக்காங்க. மாஸ் மூமெண்ட்டில் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வந்து அக்கா வந்து மாஸ் மூமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ட்ரெயினில் இருந்து ஒருத்தரை சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனது, டெய்லரை வந்து கண்ணாமட்டையை காட்டி அரைஞ்சது, இதெல்லாம் மாஸ் மூமெண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேரக்டர் வந்து சொல்லுது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அது சத்தியமாக புரியல. ராஜு நல்லா நாக்கப்புடின்னு சாகிற மாதிரி கேட்டார். மாஸ் மூமெண்ட்னா என்ன தெரியுமா? இந்த 22 வயசில் நீங்கள் தனியாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிற அளவுக்கு, ஒரு காஃபி ஷாப்போ ரெஸ்டாரண்ட்டோ வைக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கல்ல, அதுதான் உண்மையிலே மாஸான மொமெண்ட்டு. அந்த மாஸ் மொமெண்ட்டில் நீங்கள் மறந்துட்டீங்க. அதைத்தான் நீங்கள் மாஸ் மொமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தனை சட்டையை பிடிக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் கெத்து மாசுன்னு யார் சொன்னது அப்படின்னு ஆரி கேட்குறாரு. இதெல்லாம் மாஸ் மொமெண்ட்டா? ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறதுக்கு பேர் மாஸ் மொமெண்ட்டா அப்படின்னு ஆரி கேட்குறாரு. செருப்படி 2 செருப்படி விழுந்தது. ஒன்று ராஜுகிட்ட இருந்து, இன்னொன்று வந்து ஆரிக்கிட்ட இருந்து. நீ வந்து ட்ரெயினில் சட்டையை பிடிக்கிறேங்கிற, டெய்லரை வந்து கை நீட்டி அடிச்சேங்கிற, உன்னை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமிச்சா அங்கே ஒரு டாஸ்கில் பிரச்சனை அப்படின்னா கண்டஸ்டண்ட்டை நீ கை நீட்டி அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சரி, ஃபிசிக்கல் வயலன்ஸில் வந்து ஈடுபட்டிருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறது ரிஸ்க்குன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ராஜு வந்து பிளான் பண்ணிட்டாப்ல. இது ஒரு காமெடி பீஸு, மாஸ் மொமெண்ட்டுன்னு சொல்லி நிறைய தமாஸ் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதி கிட்ட வாரம் வந்து செருப்படி வாங்கும். விஜய் சேதுபதி வாரம் ஆரவாரம்னு காரி துப்பிட்டு போவார். இந்த கேரக்டரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது உள்ளே அனுப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஆன் ஹோல்டுன்னு டாப்பில் இந்த கேரக்டரும் இப்போ உள்ளே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த சம்யுக்தா அப்படிங்கிற சமோசா விற்கிற அக்கா ஆன் ஹோல்டில் இருக்குது. இந்த கேரக்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனால் கான்ட்ரவர்சி வரும். வெளியிலேயே வந்து சட்டையை பிடிச்சிருக்கிறா, கையை நீட்டி அடிச்சிருக்கிறா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இவளால் அடிதடி அப்படிங்கிறது நடந்து ரெட் கார்டு கிட் கார்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு டிஆர்பி பார்க்கலாம் அப்படின்னு டீம் முடிவு பண்ணி இந்த சம்யுக்தாங்கிற கேரக்டரை, இந்த சம்யுக்தா என்கிற சம்சா விற்கிற அக்காவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பாமல் விடமாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்த 10 பேரில் முனியம்மா லுக்ஸ் ப்ராமிசிங். முனியம்மாவை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. கண்டஸ்டன்ட் அந்த 50 பேருக்குமே முனியம்மாவை பிடிக்குது. ஹோஸ்ட்டு மாயாவுக்கு பிடிக்குது, ஜட்ஜஸுக்கு பிடிக்குது, வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்குது. இன்னொரு குற்றச்சாட்டு முனியம்மாவுக்கு எதிராக எழுந்திருக்கு, கவனிச்சிங்களா சோஷியல் மீடியாவில்? முனியம்மாவை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக தான் நேற்று நடந்த அந்த முதல்ல நடந்த 2 டாஸ்கையுமே யாரையுமே எலிமினேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. ஏன்னா அந்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்புவாங்க இல்லையா, மொத்தம் வந்து 50 பேர், 36 சீட்டு. அந்த 36 சீட்டில் போய் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. முனியம்மாவுக்கு வந்து இடம் கிடைக்கல, முனியம்மா நின்றுட்டு தான் இருந்தாங்க. அப்போ முனியம்மா நிற்கிறாங்களே, நம்ம எவிக் பண்ணிட்டோம்னா முனியம்மாவை வெளில சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த 50 பேரையுமே அடுத்த ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த சேர் டாஸ்க்லேயுமே வந்து முனியம்மா வந்து சேர் எடுக்கலை.
அந்த பொண்ணு கை வலிக்குதுன்னு கத்துனதும் வந்துட்டாங்க. வேணாம், ஒருத்தர கஷ்டப்படுத்தி நம்ம வந்து அப்படி ஒண்ணு ஒரு வாய்ப்பு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மா வந்துட்டாங்க. அப்போ முனியம்மா வந்து இந்த சேர் டாஸ்க்லயுமே வந்து வெளில வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த 5 பேர வந்து அந்த 45 பேர் செலக்டடு. இந்த 5 பேர எவிக்ட் பண்ணோம்னா முனியம்மாவ சேர்த்து அனுப்புற மாரி ஆயிடும். அப்போ எப்படியாவது முனியம்மாவ நம்ம வந்து ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள அனுப்பிறணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ரவுண்ட்லயுமே யாரையுமே எவிக்ட் பண்ணல. அப்புறம் எதுக்குடா டாஸ்க்குங்கிறத வச்சீங்க? அப்படிங்கிற கேள்வி உண்மையிலே இருக்கு. நீங்க முனியம்மாவுக்கு வாய்ப்பு குடுத்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தாராளமா அவங்கள டைரக்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கலாம். 2,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. YouTubeல ஒரு ஆளுமையா இருக்காங்க. நீங்க அப்படி டைரக்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் காமன் மேன்ல கொண்டு வந்து தலைய சுத்தி வந்து மூக்க தொடுறீங்க? அவங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க டைரக்ட்டாவே செலக்ட் பண்ணியிருக்கலாமே!